محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه الكريم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال الله تعالى أيضا: إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العلي العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك. صدق رسول الله صلى الله عليه وسلم. பரந்த வானங்களையும் பறவை கிடக்கும் பூமிகளையும் வளைந்து நெளிந்தோடும் நீரருவிகளையும் ஓங்குயர்ந்திருக்கும் மலைச்சாரல்களையும் இன்னும் எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் ஏகன், அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் யாரால் பெறப்பட்டவனும் அல்ல, அவனை யாரும் பெற்றெடுத்ததும் கிடையாது. இந்த ரஹ்மானுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தினும் கருணையும் ஸலாமினும் ஈடேற்றமும் சத்திய மார்க்க சன்மார்க்க பொதுஹராம் முஹம்மது அக்ரம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள் மற்றும் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழப்போகின்ற அனைவர்கள் மீதும் என்றென்றும் எந்நாளும் எந்நேரமும் நிலவட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக இறையில்லமா பள்ளி வாயிலே இஅ்திகாஃப் என்கிற நிலையத்தோடு அமர்ந்திருக்கும் இதர்மை தோழர்களே, நேசர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹும் தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் எடுத்தெடுக்கும்படியே இருக்கிறார்களோ, கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ, அத்துணை விடயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் ஃபத்தகுல்லாஹ் மஸ்ததஅதும். அதே போன்று என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்யக்கூடாதென்றே வேண்டாம் என்றே ஹராமாக்கி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் குறிப்பாக தனிமையிலும் காரணம் கூறாதே முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். தக்வாவை கொண்டு நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகத்துக்கு முஸ்லிமாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அஹ்லாக் என்கின்ற ஒரு பண்பாட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லது கூட்டாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் சொல்லிருக்கின்ற அழகான பண்பாடுகளை எடுத்து நடக்கின்ற பொழுது அது அந்த தனிநபருக்கும் அந்த கிராமத்துக்கும் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அன்பார்ந்தவர்களே ஒரு செழிப்பாக சிறப்பாக காணப்படுகிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே தான் அதில் மிக சிறப்பான மிக முக்கியமான ஒரு பண்பு தான் அமானிதமாகிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அமானிதம் என்பது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்து முற்பட்ட காலத்திலிருந்தே வெளிப்படையாக ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அந்த நபிமார்கள் உருவாக்கப்பட்ட அந்த கோத்திரத்திடத்திலும் இருந்து வந்த ஒரு பண்பாக இருக்கிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இப்படிப்பட்ட இந்த அமானிதம் என்பது என்ன? நான் இதனை விளங்கி வைத்திருக்கிறோம். ஏதாவது பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த நபருக்கு மாத்திரம்தானா அமானிதன் என்பது இருக்கிறது? இல்லையெனில்
முஸ்லிமாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அமானிதம் என்று அல்லாஹ் சுமத்திருக்கிறானா. இப்படிப்பட்ட விடயத்தில் எல்லாம் அமானிதம் இருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது எல்லாமே. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அத்தில் அமானா, அத்தில் அமானா, நீ அமானிதத்தை நிறைவேற்றி, இலா மன் இத்தமனக், உன்னை யார் நம்பியிருக்கிறானோ, உனக்கு யார் நம்பகத்தனமாக இருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு நீ அமானிதத்தை நிறைவேற்றி, வலா தகுன் மன் கானக். அன்பார்ந்தவர்களே, எனக்கு அவன் விரோதி, அவனுடைய பரம்பரையில என்ற குடும்பத்துக்கண்டு ஏதாவது ஒரு ஆப்பு வைத்தவன் அவனை பழி வாங்கணும். அன்பார்ந்தவர்களே, விரோதியாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சொல்லுகிறது வலா தகுன் மன் கானக், அவன் விரோதியா அப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவனுக்கும் அமானிதத்தை நிறைவேற்று. அன்பார்ந்தவர்களே, எனவே அவன் விரோதியாக இருந்தாலும் கூட அவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டான், அதனால் நானும் என் ஜீவிய காலத்துல வஃபாத்துக்கு முன்னால ஏதாவது ஒரு பரம்பரையில ஏதாவது ஒரு பில் வச்சுட்டு ஒரு ஆப்பு வச்சுட்டு அடையாளப்படுத்திட்டான் போகணும் என்பது வாழ்வதை இஸ்லாமிய ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு கிடையாது. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? அமானிதம் என்பது இஸ்லாமிய ஒரு சமூகத்தில் இன்றி குன்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அன்பார்ந்தவர்கள், எங்கு பார்த்தாலும் மூசரி, எங்க பார்த்தாலும் ஒரு முஸ்லிம், எங்க பார்த்தாலும் ஒரு அப்துல்லா, எங்க பார்த்தாலும் முஸ்லிம் பேர் தாங்கி எல்லா இடத்திலும் பேர் சீல் குத்தப்பட்டிருக்கிறது. நம்ப முடியாத ஒரு காலமாக மாறி இருக்கிறது. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர், அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் நபியாக அனுப்பப்படுவதற்கு முற்பட்ட காலம், அனுப்பியதற்கு பிற்பட்ட காலம், 2 கால வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்பாடு நம்பகத்தன்மை அன்பார்ந்தவர்களே அவர்களையும் சஹாபாக்களையும் உயர்ந்து எடுத்துக் கொண்டு போய் சேர்த்தது. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலே அன்பார்ந்தவர்களே காபா புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே ஹஜர் அஸ்வத் கல்லை அந்த இடத்தில் வைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, குறைஷியுடைய 4 பிரதானமான கோத்திரங்களுக்கு மத்தியில போட்டி, யார் அந்த கல்லை எடுத்து வைப்பது, யார் அந்த கல்லை எடுத்து வைப்பது, அன்பார்ந்த கடும் பிரச்சனை. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சந்தர்ப்பத்திலே தான் அங்கிருந்த மக்கள் சொல்கிறார்கள், இன்றைய தினம் இந்த மஸ்ஜிதுக்குள்ளால் யார் முதலாக வருகிறாரோ அவர்களுக்கு தீர்ப்பளிக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, அதே தினத்திலே முதலாக நுழைந்தவரை முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், ஓய்வோ நபி வந்திருக்கிறாரே, இந்த மனிதர் நல்ல மனிதர், அமீன், அவர் நம்பகமானவரே, அவர் உண்மை பேசக்கூடியவரே, இவர்களுக்கு தீர்ப்பளிக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, பெரும்பான்மையாக வாழ்ந்த அந்த சமூகம், அடுத்த சகோதரர்கள், இஸ்லாத்தில் வாழ்ந்தவர்கள் சில குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம், அந்த சகோதரர்களுக்கு விளங்கியது இவர் நம்பகமானவரை எதை வைத்து விளங்கிக் கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இதனால்தான் முடிவெடுக்கப்பட்டது, அவர் நம்பகமானவரே, அவர் அமீன், அவர் சாதிக், உண்மை பேசக்கூடியவரே, அவர்களுக்கு தீர்ப்பளிக்கட்டும். அழகான தீர்ப்பை வழங்கினார்கள். 4 கூட்டத்தார் தலைவர்களும் ஒரு புடவையில கைய வைங்க, அப்படியே கல்ல வச்சு 4 கூட்டத்தார் தலைவர்களும் ஒவ்வொரு மூளையை பிடிச்சு தூக்குங்க, நான் அந்த கல்லை எடுத்து இந்த இடத்திலே வைக்கிறேன். அன்பார்ந்த இந்த இடத்துல அவர்கள் பார்த்தது நம்பகமானவரே. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியை மறுமணம் முடித்துக் கொண்டார்கள். யாராக இருந்தார்கள்? ஹதீஜா இஸ்லாத்துக்கு பெரும் ஒரு பங்களிப்பு செய்தவர்கள்.
ஒரு செல்வ சீமாட்டி, அவருடைய வியாபார ஒரு வேலையாளியாக, ஒரு வேலைக்காரனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார பொருட்கள் எடுத்து வியாபாரம் செய்து விட்டு வருவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரிடத்திலே காணப்பட்ட அந்த நம்பகத்தன்மை, உண்மை, அதன் வெளிப்பாடுதான் சகோதரர்களே, அவருடைய வெளிரங்கம், அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தானாகவே கேட்டு அனுப்பினார்கள், உங்களை நான் மனமுடித்துக் கொள்ளவா, உங்களை கணவனாக ஆக்கட்டுமா? அன்பார்ந்தவர்களே, என்ன வெளிப்பாடு! அவர் அந்த வியாபாரத்திலே நடந்து கொண்ட முறை அமானிதம். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த பெருவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நெல்லடியார்களே, இப்படி பல விடயங்களை சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பகமாக ஒரு அமீனாக நடந்திருக்கிறார்கள். மக்கத்து மல்லில் அன்பார்ந்தவர்களே, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சொல்லப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு இருக்கிற கடுமையான கஷ்டம், துன்பங்கள், வேதனைகள் சகித்துக் கொள்ள முடியாது. எங்காவது திசையில் வைத்து இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த நபியுடைய தோழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், ஹபஷாவுக்கு சென்றார்கள். இருக்கக்கூடிய மன்னர் நஜ்ஜாஷி வந்தோரை வாழைக்கூடிய மதி மனிதாபிமான ஒரு மனிதன், வருவதற்கெல்லாம் அதான் அடைக்கலம் கிடைக்கக்கூடிய இடமாக இருந்தது ஹபஷாவுடைய மண். நஜ்ஜாஷி ஒரு நல்ல மனிதன். அன்பார்ந்தவர்களே, சென்ற அந்த தோழர்களுக்கு நடந்த கதை, மக்கத்து மல்லேந்தி தூது அனுப்பினார்கள். ஒரு கூட்டம், புதிதாக ஒரு கூட்டம் வருகிறார்கள், அவர்களை யாரும் விட்டுவிட வேண்டாம், திருப்பி மதீனத்து மண்ணுக்கு அனுப்பிவிடுங்கள். அவருடைய குறிக்கோளாக இருந்தது யாரையும் நிம்மதியாக வாழ வைத்து விடக் கூடாது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் தாரீகுல் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவெடுத்து பேசினார்கள். அந்த மலிக் அரசு நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னால் சொன்னார்கள், ويا أيها الملك كنا قوما أهل الجاهلية نعبد الأصنام ونأكل الميتة ونأتي الفواحش ونقطع الأرحام ويقوي منا ضعيف وكنا على ذلك حتى بعث الله إلينا رسولا. சொன்னார் அந்த மனிதர் சஹாபி ஜாஃபர் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஏ அய்யுஹல் மலிக், அரசரை விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். செத்த பிராணிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வனஅத்தில் ஃபவாஹிஷ், மோசமான செயல், மோசமான பண்பாடு இதெல்லாம் வாழ்க்கையில் அசிங்கமாக இருக்கிறதோ அனைத்தையும் செய்து கொண்டிருந்தோம். சொல்லிவிட்டு வனக்கத்தவுல் அர்ஹாம், உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தது கிடையாது, உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு யாரெல்லாம் பலசாலியாக, அரசியல் பலம், ஆள் பலம், தைரியம், செல்வாக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா சகோதரர்களும் லைஃப் பலகீனமானவர்களை அடங்கி விடுவார்கள், அவர்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் சொன்னார்கள், இப்படியாக அடந்திருக்கிற சந்தர்ப்பத்திலே தான் ஃபகுன்னா அலா தாலிக், அப்படியே இருந்து கொண்டிருந்தோம். இதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா பஅத அல்லாஹ் இலைனா ரசூலன், அல்லாஹ் எனக்கு ஒரு ரசூல் அனுப்பும் வரைக்கும் அவர்கள் வந்திருக்கிறாரே, அவர்தான் அந்த ரசூல். அந்த ரசூலுடைய பண்பாடை சொன்னார்கள். நஅரிஃபு நஸபஹு, நாங்கள் அவருடைய வம்சாவளி அறிந்து கொண்டோம். வஸிதிகஹு, உண்மைத்தன்மை அறிந்து கொண்டோம். வ அமானதஹு, அவருடைய அமானிதம், நம்பகத்தன்மை விளங்கிக் கொண்டோம். இவர்தான் ரசூல். இப்படி உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம். வஜாஅ பிதீனின் ஜதீத், ஒரு புத்தம் புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டதை சுத்தமாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்துல உருவெடுத்து பேசுவது காரணமாக இருந்தது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை தன்மை, நம்பகத்தன்மையும் அமானிதத்தை நிறைவேற்றிய விதம். அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நெல்லடியார்களே, இப்படித்தான் நபியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்களை வளர்க்கிறார்கள். ஹிஜ்ரத்துடைய சம்பவம், மக்கத்து மன்னர் மதீனத்து மன்னர் ஹிஜ்ரத் போகணும், நபியுடைய தலைக்கு விலை பேசப்படுகிறது, யார் தலையை கொண்டு வந்து தருவது? இப்படியான சந்தர்ப்பத்தில் அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மாற்று மத சகோதரர்கள், அந்நியவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில பொருட்களை கொண்டு ஒப்படைத்திருந்தார்கள். இஸ்லாமிய சகோதரர்களும் கொடுத்திருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பொருட்களை ஒப்படைக்கணும். ஹிஜ்ரத்திலே சென்ற நபி அவர்கள் எடுத்தெடுப்புக்கு இவர்கள் மோசமானவர்கள், இதுவரைக்கும் அநியாயம் செய்தவர்கள், அல்லாஹ் அனுமதி கொண்டிருக்கிறான் ஹிஜ்ரத் மதீனத்து மண்ணுக்கு செல்வதற்காக வேண்டி இருக்கிற எல்லாம் சுருட்டி எடுத்துட்டு ஏதாவது ஆப்பு வைக்கணும், ஏதாவது புத்திய காட்டுவதற்காக வேண்டி. அன்பார்ந்தவர்களே, இதுக்கு எல்லாம் எடுத்து நபி அவங்க போக முற்படல.
எல்லாம் எடுத்துட்டு போறது முற்பட இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்தார்கள், என்னிடத்தில் யாரெல்லாம் அமானிதமாக பொருள் தந்திருக்கிறார்களோ எல்லா பொருட்களையும் அந்த மக்களுக்கு உரிய இடத்திலே சென்றடைய வேண்டும், ஒப்படைக்கப்படணும். அதற்கு பின்னால் நீங்க இடத்தை திரும்பி வாங்க. இவ்வளவு ஒரு பண்பாடு. கொடுக்கப்பட்ட சகல பொருட்களும், சகல கடனாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏதாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நீங்க உரிய இடத்துல கொண்டு வைத்து கொடுக்கணும். அன்பார்ந்தவர்களே, பெரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பமா இருந்தாலும் கூட இருக்கலாம் அநியாயம் செஞ்சவங்க, நாங்க களவெடுத்துட்டு பேய்த்திரலாம், செல்லாம் எடுத்துட்டு பேய்த்திரலாம், அல்லாஹ் அனுமதி வந்துட்டான், நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, நாங்க எங்களை மாதிரி இப்ப பேசிக் கொள்றதை போல, நாங்கள் எங்களுக்கு ஃபத்வா எடுக்கிறத போல, நாங்கள் எங்களுக்கு ஆகமாய்க் கொள்றதை போல இப்படி எதுவுமே பேசல. அன்பார்ந்த பெரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக. இதுதான் இந்த அமானிதம் என்கின்ற மிக முக்கியமான பகுதியை என்ற வாழ்க்கையில கட்டாயமாக எடுத்துக்கொள்ளும். அன்பார்ந்த பெரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்கின்ற பொழுது அல் அமானா, நம்பகம் என்பதை, அமானிதமாக நடக்க வேண்டும் என்பதை பிரதானமாக இரண்டு விடயங்களிலே பேசியிருக்கிறார்கள். ஒன்று அன்பார்ந்தவர்களே, அமானத்துன் ஃபீ ஹுகூகில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமையில செய்யப்பட வேண்டிய ஒரு அமானிதம். அல்லாஹ்வுடைய கடமைகள் தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு என்று செய்யப்படக்கூடிய சகல இபாதத்துகளும் அது ஒரு அமானிதம். இந்த அளவுக்கு ஃபீமா சொல்லியிருக்கிறார்கள், ஒரு அடியான், ஒரு முஸ்லிமான சகோதரன் ஃபர்லான குளிப்பை குளிப்பதாக இருந்தாலும் சரி, சரியான முறையிலே ஃபர்லுகளை விளங்கி சுன்னத்தை படித்து எப்படி குளிக்க வேண்டும் என்பதை முறையாக அன்பார்ந்தவர்களே படித்துவிட்டு அவன் குளிப்பது அதோட அமானிதம். அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள். நிலைப்பாடு எங்கே இருக்கிறது? நம்முடைய தொழுகை நிலைப்பாடு எங்கே? ஜகாத்தை கணக்கு பார்த்து முறையாக கொடுக்கக்கூடியவர்கள் அமானிதம் சகோதரர்களே. நான் குளிக்கிறோம், ஜனாபத்துடைய குளிப்பு ஃபர்ல் தெரியுமா? எத்தனை ஃபர்ல் இருக்கிறது? இதனை முறையாக வழங்கி குளிப்பது அமானிதம் என்பது உலமாக்கள் இருக்கிற கிதாபுகளிலே. அன்பார்ந்த பெரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை விளங்கி படிப்பது தொழுகையாக இருந்தாலும் சரி, அதுவும் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக நிறைவேற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் படைச்ச ரப்புடைய கடமையை யாரெல்லாம் நிறைவேற்றவில்லையோ, அதுல படுவோக்கு செய்கிறானோ, அதுல துஷ்பிரயோகம் செய்கிறானோ, கணக்கெடுக்காமல் இருக்கிறானோ, அன்பாக சத்தியமாக சொல்கிறேன், ரப்புடைய கடமையை சரியாக நிறைவேற்ற ஒரு மனிதன் ஒரு நாளும் மஹ்லூக்களுடைய கடமையை அவன் செய்யவே மாட்டான். படைச்ச ரப்புடைய கடமையை நீ செய்யலையே, நன்றி கட்டுவல் நடக்கிறே, நேரத்துக்கு தொழுகை இல்ல, ஜகாத் நேரத்துக்கு இல்ல, ஃபர்லா நோன்பு இல்ல, வாழ்க்கையில உன் அல்லாஹ் அழகா படைச்சிருக்கிறான், அவனுடைய கடமை நீ நிறைவேற்றல, அது ஒரு அமானிதம். இதை செய்யாத நாங்கள சங்கங்கள், மனைவிமார்கள், இவருடைய கடமைகள், பிள்ளைகளுடைய கடமைகள். அன்பார்ந்தவர்களே, தொழிலாளி முதலாளி யாராக இருந்தாலும் சரி, நீங்க ரப்புடைய கடமை நிறைவேற்றாத வரையில எவ்வளவு நீங்க அணுகி தேடி பார்த்து செஞ்சாலும் அது எந்த விதமா குறை இருக்கும், அதில்லை ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க. முதலாவது ரப்புடைய கடமை நிறைவேற்றுவோம். அன்பார்ந்த பெரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இரண்டாவது தான் அல் அமானத்துன் ஃபீ ஹுகூகில் பஷர். இரண்டாவது மனிதனுக்கு மத்தியிலே, மனித படைப்புகளுக்கு மத்தியிலே செய்யப்படக்கூடிய ஒரு அமானிதம். மனித படைப்புகளுக்கு மத்தியிலே அன்பார்ந்தவர்களே, இதுல பொதுவாக பல விடயங்களை பேசலாம். மனிதர்களுக்கு மத்திய அமானிதம் என்பது அது பொருளை ஒப்படைப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவனுடைய மாடத்தில் விளையாடுவதாக இருந்தாலும் சரி, ரகசியங்களை பாதுகாப்பது அமானிதம், சபைகள் அமானிதம், கணவன் மனைவிக்கு மத்திய நடக்கக்கூடிய ரகசியங்களை பாதுகாப்பது அமானிதம், தீர்ப்புலங்கள் அமானிதம், பொருள்களை பொறுப்பு சாட்டப்பட்டால் முறையாக நிறைவேற்றுவது அமானிதம், தரப்பட்ட எல்லா பொறுப்பும் அமானிதம்.
ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்பாக பேசப்படணும். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நெல்லடியார்களே, எனவே முதலாவதாக ஏதாவது ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொருளை அன்பார்ந்தவர்களே முறையாக உரிவிடத்திலே பாதுகாப்பாக கொடுப்பது அல்லாஹ் பிரியமானது. ஒருத்தர் ஒரு பொருளை தந்திருக்கிறாரே, 1 வருட காலம், 2 வருட காலம், 6 மாதம் தந்திருக்கிறார், நீங்க இதை வச்சுக் கொள்ளுங்க. ஒரு அமானிதம். அன்பார்ந்தவர்களே, அவருக்குத்தான் அதை மறந்து வைத்திருந்தாலும் கூட யாருக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அவர் அழகான வழிகாட்டல், அவராவது அதனை முறையாக கணக்கெடுத்து அன்னாடத்தில் அறிவிக்க வேண்டும். இப்படி பொருள் தந்திருக்கிறீர்கள், காலம் முடிந்து விட்டது, அமானிதமாக தரப்பட்ட பொருள் பாவிக்க இயலாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி யோசிக்கணுமே தவிர காலம் முடிஞ்சிட்டு அவரை கேட்கவும் இல்லை, என்னை போன் பண்ணவும் இல்லை, அவரை நாட்டில் இல்லாமல் இருக்கலாம். அல்லது நானும் ஏதாவது காலம் முடிஞ்சிட்டு இவ்வளவு காலம் நான் வச்சிருந்திருக்கிறேன், எப்படியாவது சுருட்டி எடுத்துட்டு அல்லது எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய்த்திடலாம், அல்லது தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம், அல்லது யாராவது குடும்பத்துக்கு பாவிக்கலாம் என்ற முடிவுக்கு யாரும் வந்துவிட முடியாது. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நெல்லடியார்களே, எனவே இன்றையாக பெரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இது தொழிலாக இருக்கலாம், பொருள் ஒப்படைப்பதாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இதில் நிறைய பேர் பொடுபோக்கு செய்திருக்கிறோம். நிறைய பொடுபோக்கு. ஏதாவது சாமனை கொடுத்திருப்பாரே, அதை கொடுக்காம சுருட்டக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அமானிதம் என்கின்ற பொழுது மனித சமூகத்துக்கு மத்தியில பல விடயத்தில் ஒவ்வொருத்தரும் அணுவணுவாக கவனிக்கப்படும். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நெல்லடியார்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் சிர் அலாம் நுபுலா என்ற கிதாபில் ஹாஃபிஸ் தஹ்பீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அழகான ஒரு சம்பவம். அன்பார்ந்தவர்கள், ஒரு தோட்டம் இருந்தது. ஒரு வேலைக்காரனாக ஒரு சகோதரி அதற்கு வைத்துக் கொண்டாரே. முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரன், ஒரு வேலையாளி, அதாவது ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவனாக தோட்டத்திலே பணிவேலை செய்யணும் நியமிக்கப்பட்டிருந்தது. சில காலம் கடந்தது. அன்பார்ந்தவர்கள், சில காலத்துக்கு பின்னால எஜமான் வாராரே, தலைவர் வாராரே, அந்த அடியானை கூப்பிட்டு சொன்னாரே, ஏதாவது ஒரு பழம் பித்துக் கொண்டு வா. ஒரு கிரேப்ஸ் தோட்டம் சகோதரர்களை பித்துக் கொண்டு வந்தாரே, பறித்துட்டு வந்தாரே, வந்து சாப்பிட்டு பார்த்தார். அன்பார்ந்தவர்களே, அது புளிக்குது, இனிப்பில்லை. திருப்பி அனுப்பினாரே, இன்னும் ஒரு காய் எடுத்துக் கொண்டு வா. 2வது விடுத்தம் சகோதரர்களே, 2வது விடுத்தமும் அந்த சகோதர அடிமை, அந்த வேலையாளி ஒரு பழத்தை பித்துக் கொண்டு வந்தாரே, அதையும் சாப்பிட்டு பார்த்தாரே, அதிலும் புளித்தன்மை காணப்பட்டது, இனிக்கவில்லை. 3வது விடுத்தம் அனுப்பினாரே, இன்னும் ஒரு பழத்தை கொண்டு வா. அன்பார்ந்தவர்களே, எடுத்துக்கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலே அதையும் சாப்பிட்டு பார்த்தாரே, அதுவும் புளியாக இருந்தது, இனிக்கவில்லை, ருசி வழங்கவில்லை. இப்பதான் அந்த அடிமையை கூப்பிட்டு கேட்டாரே, ஏ மனிதா, இங்க வா. நீ இவ்வளவு காலமாக, இத்தனை காலமாக இந்த தோட்டத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறாய். ஏன்? நான் ஒரு தோட்டத்திலே எஜமான், நான் ஒரு தலைவன், நான் தோட்டத்துக்கு சொந்தக்காரன் வந்திருக்கிறேன். ஒரு அழகான ஒரு பழத்தை பார்த்து, ருசியான இனிப்புள்ள ஒரு பழத்தை பார்த்து ஏன் பிரித்து தர முடியாது? அன்பார்ந்தவர்களே, இது முக்கியமான பகுதி. எல்லாருக்கும் இது சமர்ப்பணம். கடையில வேலை செய்யக்கூடியவங்க, அன்பார்ந்தவர்களே, சிசிடிவி கேமராக்கு பயப்படக்கூடிய நாங்க, பொஸ் இருந்தா ஒரு மாதிரி, இல்லண்டா ஒரு மாதிரி, கூலி வேலை செய்யக்கூடிய நாங்க, எல்லாருக்கும் இது சமர்ப்பணம். அது முஅல்லிமாக இருக்கலாம், முதரிஸாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். எப்படி நேரத்தை பாதுகாப்பதை, உரையாக அமானிதமாக நடந்து கொள்வதை. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நெல்லடியார்களே, இப்பதான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த வேலை செய்த அடிமை, அந்த முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சகோதரர் கூப்பிட்டு சொன்னாரே, யா சய்யிதி, என்னை மன்னிச்சுக் கொள்ளுங்கள், அமர்தனி பிஹிப்லிக் வலம் தஅமுர்னி பிஅக்லிக். நீ எனக்கு சொன்னதெல்லாம்
கட்டளையிட்டதெல்லாம் கூலி வேலையாக வந்து எனக்கு தரப்பட்ட பணி என்ன தெரியுமா? இதை நீங்க பாதுகாக்கணுமே தவிர பாதுகாக்க சொன்னீர்கள். வலம் தஅமுர்னி பிஅக்லிக், நீங்க ஒரு நாளும் எனக்கு சாப்பிடுமாறு எனக்கு ஏறவே இல்லை. இதனால் இந்த வாழ்க்கையில வேலை செஞ்ச காலத்துல ஒரு தடவை கூட இதோட பழத்தை எடுத்து இது என்ன பழம், இது ருசியா, இது புளிப்பா, இது இனிப்பாண்டி ஒரு தடவை கூட அதோடைய பழுத்ததையை பச்சையை விழுந்ததையை எடுத்து சாப்பிட்டதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பண்பாடு! அன்பானவர்களே, கூலி வேலை செய்கிறோம். புஸ் இருக்கிறாரு கிட்ட, உரிமையாளர் இருக்கிறாரு கிட்ட, எல்லா வேலை செய்யக்கூடியவங்களும் தான். அவர் இருந்தா ஒரு மாதிரி அவர் தெரியும், வீட்டுல கோல் பண்ணி சொல்லி இருப்பாரு, இந்த வேலையை செய்யணும் என்று இவர் யோசிக்கிறாரே, அவற்றை சல்லி இருக்குதானே தாராளமாக எடுத்துக்கொள்ளும். ஒரு நாள் வேலையை 2 நாள் ஆக்கி நான் என்ன வந்துட்டு, ஒரு நாள் வேலையை 2 நாள் இருந்தா ஒரு மாதிரி இல்லாட்டி ஒரு மாதிரி கூலி வேலை செய்கிறோம். அன்பானவர்களே, கடையில வேலை செய்யக்கூடிய நாங்க புஸ்மார் இருக்கிறோம், வேலையாட்கள் இருக்கிறோம். இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தரப்பட்ட பொறுப்பை முறையாக நிறைவேற்றுவது அமானியம். அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பதான் அந்த சையது கூப்பிட்டாரே, அடி முபாரக்கை கூப்பிட்டாரே, நான் தனியே பேசணும், நான் தனியே பேசணும். கேட்டாரே, என்ன தலைவரே? சொன்னாரே, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், எனக்கு ஒரு மகள் இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த மகளுக்காக வேண்டி எல்லா இடத்திலிருந்தும் திருமணம் பேசப்படுகிறது. செல்வாக்குடையவர்கள், அரசு மாளிகையுடையவர்கள், பெரும் பெரும் தைரியசாலிகள், செல்வாக்கு எல்லா இடத்தாலும் வந்து பேசப்படுகிறது. இந்த செய்திக்கு பட்டதை இவனோட பேருதலான ஒரு படியன், இவனோட அமானியத்தை சூழ்ந்திருக்கிறான். கூப்பிட்டு சொன்னாரே, என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் பேசுவோம். அன்பார்ந்தவர்களே, பெரிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, பேசப்படுகிறது, திருமணம் பேசப்படுகிறது. அந்த குழந்தை, அந்த மணமுடிக்கப்பட்டதற்கு பின்னால் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையுடைய பேர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அன்பான் அல்லாஹ் எங்க கொண்டு போய் மாத்தினான்? இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக அல்லாஹ் மாத்தினான். அன்பானவர்களே, உணர்வு ஹலாலாக இருக்கணும், நடத்தை சரியாக இருக்கணும், தரப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றணும். எனக்கு ஏலா கஷ்டம், சோம்பேறியதுக்காக வேண்டி பொறுப்புகள்ல கடமைகளை துஷ்பிரயோகம் செய்யலாம், அமானிதம். அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர், அல்லாஹ் நல்லடியார்களே, அது தொழிலாளியாக இருந்தாலும் சரி, முதலாளி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு இன்றைய தாக்கட்டி உழவுதான். நான் முறையாக அது சல்லி புழங்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சாவி கையில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சிசிடிவி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, ரப்பு அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த உணர்வோடு வேலை செய்வோம். அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சில இடங்களில் கடைகள் அமானிதமாக கொடுக்கப்படுகிறது. கொடுத்து வெளிநாட்டில் இருப்பாரே, அல்ல வெளியூரில் வரமாட்டாரே. அன்பார்ந்தவர்கள், இவர் நம்பகமாக கொடுத்துட்டு பேசியிருப்பாரே, இப்ப போன் பண்ணி கேட்டா இல்லாத பொய்யெல்லாம் சொல்லியாச்சு, இல்லாத சாட்டு போக்கெல்லாம் சொல்லியாச்சு. எப்படியெல்லாம் சுருட்டேலுமோ, எப்படியெல்லாம் சாட்டு சொல்லலுமோ, எப்படியெல்லாம் களவண்ண முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி முடிஞ்சிடாதுல்ல. இவர் யோசிக்க, வெளிநாட்டில் பொருள் இருக்கிறாரே, இவர் எங்க நாட்டுக்கு வர மாடு, ஒரு வருஷத்துக்கு பின்னால வருவாரே. 1 லட்சம் போன வியாபாரத்தை 80,000 சொல்லுவோம், 20,000 எனக்கு கொமிஸ். அன்பானவர்களே, உணர்வு ஹலாலாகுமா? சம்பாத்தியம் ஹலாலாகுமா? அமானிதம் நிறைவேற்றிருக்கிறோமா? எதுவுமே இல்லை சகோதரர்களே. சில இடங்கள்ல ஆடு மாடுகள் கொடுக்கப்படுகிறது அமானிதமாக. இவர் யோசிக்க, இவர் இல்லை, நாங்க பொய்ய செல்லலாம். நடக்குது இன்றைக்கு இஸ்லாமிய ஒரு சமூகம். அன்பார்ந்தவர்களே, முன்னொரு காலம் இருந்தது. இஸ்லாமிய சமூகத்தை தேடி கிராமத்துக்குள்ள வந்து மூத்தவர் இருப்பதை கேட்டு பாருங்கள். வயோதிகர் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே, 50, 60, 70 தாண்டி இருக்கிறார்கள். விடலை விசாரித்து பார்ப்போம். ஒரு காலம் இருந்தது, மாற்று மத சகோதரர்கள் கிராமத்தை தேடி வந்து இஸ்லாமிய கிராமத்தை முக்கியமானவர்கள் சந்தித்து அவருடைய குடும்பம் இருக்கத்தக்கன, வீடு இருக்கத்தக்கன, பரம்பரை இருக்கத்தக்கன அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தேடி வந்து பொருள்களை ஒப்படைத்து விட்டு போவார்கள். நாங்கள் வரும் வரைக்கும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வாழ்ந்த ஒரு சமூகம் நாங்கள், அப்படி இந்த ஒரு சமூகம் நாங்கள்.
இன்று தலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. முகம்மதா, முஸ்லிமா, அப்துல்லாவா, வானம். எங்க பார்த்தாலும் லேபல், எங்க பார்த்தாலும் வழக்கு, எங்க பார்த்தாலும் கேஸ், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இவனுக்கா வானம், வியாபார வானம், கடை கொடுக்க வானம். எங்க பார்த்தாலும் அன்பார்களே, மோசடி செய்ய குற்றத்தில் மிக தீவிரமாக வளர்ந்து வரக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறது. அன்பார்களே, மோசடி வானம், கெட்ட பண்புகளை விட்டு விடுவோம். என் உணர்வுல என் குழந்தைகள் வளரப் போகிறது. வீட்டுக்குள்ள மனைவிக்கு சாப்பிட கொடுக்க இருக்கிறேன். எப்படி அன்பானவர்களே, மோசடி செய்துவிட்டு ஹராமான பணத்தை எப்படி எடுப்பது? அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சம்பவம் ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். நேர முகாமைத்துவம் செய்யக்கூடியவர்கள், டீச் பண்ணக்கூடியவங்க, ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க, அன்பானவர்களே, உரிய நேரத்துக்கு சமூகம் அளிப்போம். நாங்க வாரதி சைன பண்றதி வெளியில அடிக்க பேசக்கூடிய நாங்க இல்ல. ஒவ்வொரு மானுடைய நேரம் அமானிதம். அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அண்மையில் ஒரு சம்பவம் வாசிக்க கிடைச்சது. பலஸ்தீன் நடந்த ஒரு சம்பவம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அன்பார்ந்தவர்களே, பலஸ்தீன் மண்ணில் இப்படியும் இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு முன்னால் ஒரு தசாப்தத்தை தாண்டி அமானிதமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு பணப்பொதி. அன்பார்ந்தவர்களே, 100 வருடத்துக்கு பின்னால் பரம்பரையை தேடி எடுத்து இருந்த கடிதத்தை எடுத்து, யாருடைய பரம்பரை இது, தகப்பன் யாரு, அவருடைய குழந்தைகள் யாரு, அவருடைய குழந்தைகள் யாரு, பரம்பரையை தேடி 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 அன்பார்ந்தவர்களே, எந்த பரம்பரைக்கு அந்த பணப்பை சொந்தமானதோ, அவர்களுக்கு தகுதியானதோ, அதே அந்த பணப்பையை 100 வருடத்துக்கு பின்னால் கொடுத்த சம்பவம் பலஸ்தீனிலே பதியப்பட்டிருக்கிறது. 1 வருடத்துக்கு முன்னால் அந்த சம்பவம் இது. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இப்படிப்பட்ட விடயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் கடைபிடித்துக் கொள்வோம். பொருள் ஒப்படைக்கப்பட்டால் நாங்கள் அமானிதமாக நிறைவேற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, ஏதோ ஒரு பொருளை, ஒரு ஆடாக இருக்கலாம், ஒரு மாடாக இருக்கலாம், தந்துட்டு பேய்த்திருப்பாரு, கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க, ஒரு வாரத்துக்கு பார்த்துக் கொள்ளுங்க, கடையை கொடுத்திருப்பாரு, ஏதாக இருந்தாலும் சரி, அன்பார்ந்த அல்லாஹ்வோட பயத்தோடு பாரம்பெடுப்போம், முறையாக நிறைவேற்றுவோம். இல்லண்டா இங்கேயும் தப்பிக்க முடியாது, அங்கேயும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் நடந்தது. பனீ இஸ்ராயீலுடைய காலத்தில் கூட அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருளை கூட கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி பொட்டில போட்டு அன்பார்ந்தவர்களே கடிதங்கள் அனுப்பினார்கள். இது அமானிதம், இது கொடுத்துக்கொள்ளே நான் பைத்தி நாடு கடந்து வந்துட்டேன், பொட்டில போட்டு அனுப்பினார்கள். அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பல சம்பவங்களை பேசலாம், ஏராளம் இருக்கிறது. எனவே நாங்கள் குறிப்பாக இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பங்களில் அதிகமாக எமக்கு மத்தியில் புழங்கப்படக்கூடியது ஏதாவது ஒரு பொருள், ஒரு சாமான். அன்பார்ந்தவர்களே, ஒரு பிரயாணத்தில் ஒருத்தராகப்பட்டிருக்கிறாரே, இதை கொண்டு வீட்டுல குடும்பம் தாராரே, அன்பார்ந்தவர்களே, அதை நாங்க சுரண்டக்கூடிய சமூகம் அல்ல, எதாக இருந்தாலும் சரி. அடுத்து அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அமானிதம் ஒருவருடைய மானத்தில மானபங்கப்படுத்தாமல் ஒரு மானத்தை பாதுகாப்பது அதுவும் அமானிதமாக இருக்கிறது. மானத்தை பாதுகாப்பதை இன்று சர்வ சாதாரணம், துணிச்சலோட சோசியல் மீடியாக்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எதையும் பார்க்கல, அவன் ஒரு மனிதனே, அவனுக்கு வெட்கம் இருக்கிறது, அவனுக்கு மனிதாபிமானம் இருக்கிறது, அவனுக்கு ரோஷம் இருக்கிறது, அவனுக்கு என்று மானம் இருக்கிறது. மானபங்கப்படுத்த தயார். நாம் முதலாவது பரப்போனும், நாம் முதலாவது ஓட் பண்ணணும், நாம் முதலாவது ஷேர் பண்ணணும். அது உண்மையா தகவலா, அது மானத்தோடு சம்பந்தப்பட்டதா? நபியிற்கு கூட ஒரு மனிதர் வந்து சொன்னார் அல்லவா, இன்னி ஜனைத்து யா ரசூலல்லாஹ், ஜினா செஞ்சிட்டேன். இன்னக மஜ்னூன். சுப்ஹானல்லாஹ், நீ ஒரு பைத்தியக்காரனப்பா, ஏதோ பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு. எடுத்தெடுப்பைக்கு நீ ஒரு ஜினா செஞ்சிட்ட, அப்படியா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவர் ஜினா செஞ்சிட்ட, எங்க லேபிள் ஒட்டல்ல, பெனர் அடிக்கல, போஸ்ட் ஒட்டல்ல, நபியங்க மறைக்க பார்த்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு மானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரவலாக இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள்ல பகிரப்படுகிறது. நாங்க எங்களை கட்டுப்படுத்திக் கொள்வோமா இருந்தா பெரிய ஒரு சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்த பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போலதான் இன்னும் ஒரு விடயம், நீதமாக நடந்து கொள்வதிலே அதிலும் அமானிதம் இருக்க வேண்டும். தீர்ப்பு வழங்குகின்ற விடயம்,
இன்னாருக்கு ஒரு தீர்ப்பு, இன்னாருக்கு ஒரு தீர்ப்பு, இவர் மோசமானவரை, இவர் பலகீனமானவரை, இவர் செல்வாக்கு இல்லாதவரை, இவர் ஏல வேண்டாம் சகோதரர்களே. அப்படி அல்ல. தீர்ப்பு என்று வரமாக இருந்தால் சகலருக்கும் சமம். இல்லை என்றால் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அடுத்து அன்பான பெரிய சகோதரர்களே, அல்லாஹ் நெல்லடியார்களே, ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும். அல் மஜாலிஸ் பில் அமானா, சபைகள்ல பேசப்படக்கூடிய விடயங்கள் சில ரகசிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். இந்த ரகசியங்களை பாதுகாப்பது இது ஆகப்பெரிய ஒரு அமானிதம். இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, நான் அமானிதம் என்று சொல்லி சென்னாலும், இதை பாதுகாக்கணும்னு சொன்னாலும் வெளியே போகல போய்த்து சொல்லியாச்சு, இது ரகசியமே, இது ஒரு அமானிதம், யார்ட்டு நீங்கள் சொல்லிடவானாம், சொல்லி சொல்லி சொல்லியே அறவறுப்பு ஊருக்கும் தெரியும். நிர்வாகம் ஒரு முடிவெடுத்திருப்பாங்க, ஒரு கேஸ் விசாரிச்சிருப்பாங்க, யாருக்கும் சொல்ல வேணாம், இதை பகிரங்கப்படுத்த வேணாம், அமானிதம் சொல்லியிருப்பார்கள். ஏதோ சங்கங்கள் முடிவெடுத்திருக்கும் ஊரின் அளவுக்காக வேண்டி. ஆனா அதையும் பகிரங்கப்படுத்தியாச்சு, எதுக்கும் கட்டுப்படுகிறல்ல. அன்பான பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சபைகளில் சில விடயங்கள் பேசப்பட்டால் அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்க வேண்டும். எனவே தனிப்பட்ட கோபத்துக்காக வேண்டி, தனிப்பட்ட கோபத்துக்காக வேண்டி இவர் எனக்கு அப்படி செஞ்சிட்டாரே, முன்னுக்குள்ள காலத்துல எனக்கு இவர் இப்படி தவறு செஞ்சிருக்கிறார், இதனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன், இதை குழப்புவதற்காக வேண்டி, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவதற்காக வேண்டி மீடியாக்களை கையில் எடுத்துக்கொண்டு அன்பாந்தவர்களே வெறுமனை வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் அவதூறுகளை பதிப்பது, ஒரு தனிப்பட்ட கோபத்துக்காக வேண்டி ரகசியங்களை பரப்புவது ஒரு கெட்ட பண்பாடு, இது மோசமான பண்பாடு. அன்பான பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இதே போல அடுத்த எல்லா கட்டங்களையும் முறையாக பேணுதலாக கணவன் மனைவிக்கு இருக்க உறவுகள், இவைகளை நபிகள் சொன்னார்கள், அஷ்ஷர்ருன் நாஸ் மன்சிலத்துன் யௌமல் கியாமா, கியாமத்து கெட்ட மனிதன் யார் தெரியுமா? கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்துவேன். நண்பனுக்காக வேண்டி, சகோதரனுக்காக வேண்டி, ஃப்ரெண்ட்ஷிப் பேர்ல ரகசியங்களை பகிரங்கப்படுத்துகிறானே, கியாமத்துன் அஷ்ஷர்ருன் நாஸ், மிக கெட்ட மனிதன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பல விடயங்களை பேசலாம், நேரம் சுருக்கமானது. அன்பார்ந்தவர்களே, இந்த வியாபாரத்தில் அமானிதத்தை பேணிக் கொள்வோம், கணவன் மனைவிக்கு மத்தியில் அமானிதத்தை பேணிக் கொள்வோம், குழந்தைகளுடைய விடயத்தில் பொறுப்புகள், அதாவது அமானிதம், இவைகளை பேணிக் கொள்வோம். பொறுப்பு, ஏதாவது ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டால் அது குர்பானுடைய சீசனாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம். எங்கிருந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் போன் பண்ணி நீங்க நிறைவேற்றுங்க சொல்லியிருக்கிறாரே, அதுல தில்லுமுள்ளு செய்யாம, அதை சுரண்ட பார்க்காம, அதை களவெடுக்க பார்க்காம முறையாக நிறைவேற்றுகின்ற பழக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இதை இப்படிப்பட்ட விடயங்களை செய்யுமாக இருந்தால் அன்பான அடிப்படையில் சில குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால உலகத்துறை அமானிதத்தை நிறைவேற்றிய கூட்டத்தில் மாறிவிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்த காலத்திலே கபில் அல் பஅஸா, நபித்துவம் கிடைவதற்கு முன்னாலும் பின்னாலும் அமானிதம் என்ற விடயத்தை வாழ்க்கை எடுத்துக் கொண்டார்களோ, இதே போல சொல்லப்பட்ட சம்பவம் எடுத்துக்கொண்டு நாங்க பஜார்ல வேலை செய்யக்கூடிய நாங்க, வீட்டுல வேலை செய்யக்கூடிய நாங்க, ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய நாங்க, அந்த பண்பாடு மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு உணர்வும் சம்பாத்தியதும் ஹலாலாகுவதற்கு வல்லவர் ரஹ்மான் இம்மனைவருக்கும் துணை புரிவானாக. எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நிலைமைகளை சீராக்குவாயாக, கண்ணியமாக வாழ வைப்பாயாக, உன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பண்பாடு உருவாக்கிடுவாயாக, அமானிதங்களை நிறைய நிறைவேற்றக்கூடிய தன்மை உருவாக்கி தந்துடுவாயாக, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, வாலிபர்களை கபூல் செய்வாயாக, தீனிக்கான ஹிதமத் செய்யும் நல்ல வாலிபர்களுக்கு கபூல் செய்வாயாக, மதரசாவை கபூல் செய்வாயாக, எல்லா மதரசா மாணவர்களையும் உலகத்தும் தீனை சுமந்து செல்லக்கூடிய நல்ல மாணவர்களை ஆக்கிடுவாயாக, விளக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கொடுப்பாயாக, உஸ்தாத்மார்களை கபூல் செய்வாயாக, அவர்கள் செழிப்பாக வாழ வைப்பாயாக, கண்ணியமாக வாழ வைப்பாயாக. இதற்கெல்லாம் யார் உதவி செய்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, தீன ஹிதமத்தில் ஈடுபடுகிறோம் எல்லாரும் எல்லாம் கபூல் செய்வானாக. வாலிபர்களையும் வயோதிபர்களையும் கடைசி வரைக்கும் தீன் இஸ்திகாமத்தாக இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உருவரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு